எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் ட்ராவல் டைமில் ஆனகட்டியிலேருந்து சோலையூர் போகிற ஹைவே மேலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய வாராக நாடு அப்படிங்கிற ப்ராஜெக்ட் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசார்ட் டைப்பில் டிடிபி அப்ரூவ்டோட வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட மேனேஜிங் டைரக்டர் முத்துராமன் சார் நம்ம கூட இருக்காரு. சார் உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணிடுங்க சார். ஹலோ வியூவர்ஸ், என் பேர் முத்துராம். கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸில் டைரக்டராக இருக்கேன். கம்பெனி பார்த்தீங்கன்னா 20 இயர்ஸ் வந்து நம்ம ப்ரீமியமாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் ஃபார்ம் லேண்ட், ரிசார்ட் லேண்ட் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வி ஆர் பைனியர் இன் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத நம்ம பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். அண்ட் வி ஆர் ISO சர்டிஃபைட் கம்பெனி. நல்ல ஒரு தரமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம வந்து மக்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வரைக்கும் பண்ண ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பியூட்டிஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கோயம்புத்தூரில் ஆனகட்டிங்கிற பிளேஸில், அதுவும் பியூட்டிஃபுல் லொக்கேஷன், நல்ல ஒரு ஹில் வியூ, சீனரிஸ் வியூ, எல்லா நேச்சர் கைண்ட் ஆஃப் வியூவில் வந்து வராக நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல, எட்டர்னல் டிவினிட்டிங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம கொடுக்குறோம். இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா வருங்க. சார், இந்த வராக நாடு ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் எவ்வளோ ஏக்கர்ஸ் நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம், எவ்வளோ பிளாட்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம், இதில் ஃபேஸிங் எல்லாம் இருக்கா, ஸ்கொயர் மாதிரி கிடைக்குமா பிளாட்டு, இதெல்லாம் எந்த மாதிரி சார் வரும், அந்த டவுட்ஸ் எல்லாம் எப்படி சார் அது கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக. இது வந்து வராக நாடு டோட்டலாக வந்து 20 ஏக்கர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து லேண்ட்ஸ்கேப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கார்டனிங்கோட நம்ம பண்ணுறோம். 172 பிளாட்ஸ் வந்து நம்ம வந்து இதை ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது பிரிச்சிருக்கிறது வந்து 172 பிளாட்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். இதில் நம்ம நிறைய அம்யூனிட்டிஸும் கொண்டு வரோம். வித் டிடிபி அப்ரூவ்டு அப்படிங்கிறதுனால 4 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் எல்லாருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில், ஆஃபர் ப்ரைஸ்லேயே நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். சார் முத்துராமன் சார், எனக்கு இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுலேருந்து நிறைய க்யூரியாசிட்டி இருக்குது. என்னென்னலாம் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த ஃபார்ம் ஹவுஸு ப்ளஸ் ரெசார்ட் கான்செப்ட்டு டிடிபி அப்ரூவ்டு நல்லா சொல்கிறீங்க. இது எப்படி சார் டிடிபி அப்ரூவ்டு? இது வந்து நம்ம வந்து ஃபார்ம் ஹவுஸ்க்கே டிடிபி அப்ரூவ்டு வாங்கியிருக்கீங்களா? எவ்வளோ சென்ட்ஸை பிரிச்சிருக்கீங்க? இந்த மாதிரி அப்ரூவல்ஸ்க்கு வந்து என்ன பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா? கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறத விட டிடிபி அப்ரூவ்டு அண்ட் ரேரா அப்ரூவ்டு ஃபார்ம் லேண்டுங்க. இன்றைக்கி வந்து ஒரு நார்மலாக ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டாக மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டிடிபி அப்ரூவல் பண்ணி, ரேரா அப்ரூவல் பண்ணி, ஒரு 4 சென்ட்லேருந்து 10 சென்ட் வரைக்கும் நம்ம வாங்கிக்கலாம். நார்மலாக வந்து ஃபார்ம் லேண்ட் அப்படிங்கும்போது 25 சென்ட்ஸு, 40 சென்ட்ஸ், 50 சென்ட்ஸ் அந்த மாதிரி போகும்போது தான் வந்து ஃபார்ம் லேண்டோட ஒரு கான்செப்டாக எல்லாருமே நினைக்கிறாங்க. அதை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ரியல் எஸ்டேட்லேயே ஒரு ரெவல்யூஷன் வந்து நம்ம வந்து கொண்டு வர்றோம். அதில் வந்து நம்ம டிடிபி அப்ரூவ்டு ரிசார்ட் லேண்ட் அப்படிங்கும்போது எல்லாருக்கும் ஒரு ப்ரீமியம் ஒரு கேட்டகரியாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மக்களுக்கும் சரி, எல்லாருக்கும் நம்மளே இப்போ நம்ம ஒரு லேண்ட் வாங்குறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரீமியமாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரி எல்லாரும் 25 சென்ட்ஸ் 50 சென்ட்ஸ் வாங்கி அஃபோர்டபுள் பண்ண முடியுங்கிறது ஒரு சில பேர்னால முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நம்ம அப்ரூவலும் வாங்கி அதை நம்ம லோன்லேயே நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய கீ பாயிண்ட். ஈஸியாக வாங்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்ல. சூப்பர் சார். உள்ளே போக நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்த இடம் என்ன சார்? இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் என்ன சார்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு கேட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அதாவது என்ட்ரன்ஸ் கேட்டு. அது வந்து ஆஃபீஸ் ரூமு. நல்லா ட்ரெடிஷ்னலாக இருக்கும். நீங்கள் அது வந்து பார்த்தா நிறைய பேர் அதை வீடும்பாங்க, சில பேர் அதை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரோட வியூ பாயிண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம வந்து ஆஃபீஸ் ரூமாக வந்து பண்ணுறோம். இன்னும் அதில் ஃபுல்லாக ரெடி ஆனோடனே அதோட இதுவே சூப்பர். எங்கே சார் வந்திருக்கோம்? இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கஃபே. அதாவது நம்ம கஃபேன்னு சொல்கிறத விட நம்ம எப்படி சொல்கிறோம்னா ட்ரெடிஷ்னல் கூடாரம். இட்ஸ் அ லான்ச். ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் கூடாரம்ங்கிறதே வந்து இதை நம்ம பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணுறோம். ஒரு 75 சீட்டரில் வந்து கெப்பாசிட்டியில் இருக்கிற மாதிரி நல்ல ஒரு ஹில் பாயிண்ட். அதாவது நம்ம இப்போ நம்ம கேமராக்கு பின்னாடி நான் வர வரைக்குமே எந்த ரெஸ்டாரண்ட் கேஃப் எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்தாதான் இனி எல்லாரும் உள்ள வர மாதிரி. எக்ஸாக்ட்லி அதை தான் நான் சொல்ல வந்து நீங்கள் கரெக்டாக கேட்டுட்டீங்க. ஆனகட்டி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோலையூர் வரைக்கும் ஆன் மெயின் ரோட்ல
தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டு கஃபே ஒரு ப்ராப்பர் ஃபுட்டு இருக்கிற மாதிரி எதுவும் இல்லை. நம்ம வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறது நல்லா பியூட்டிஃபுல்லாக கொடுக்குறோம். அதேமாதிரி ஃபுட் எல்லாமே ரொம்ப டெலிஷியஸாக நம்ம வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்க வாங்கலைங்கிறதெல்லாம் ரெண்டாவது, நீங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணுங்கள், இந்த இடத்தோட அட்மாஸ்பியர் வந்து ஃபீல் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு டின்னர் ஆர் வாட் எவர் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் சாப்பிடுங்க. இந்த ஏரியா அட்மாஸ்பியர் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏரியாவோட நேச்சர் பியூட்டிஃபுல் ஏரியாவோட கேஃப்டேரியா கூட உங்களுக்கு ஆப்போசிட்ல ஹில் வியூ வர மாதிரி செட் பண்ணி அதுக்காக தான் இங்க இது பண்ணோங்க. ஏன்னா வந்து பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆச்சு. கேஃப்டேரியால வந்து உட்கார்ந்து சாப்பிடும்போது ஆப்போசிட்ல அப்படியே வியூ பாயிண்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த நேச்சர். இது இந்த ஹாட் சம்மர்ல நம்ம இப்போ மத்தியான வேலையில நம்ம எடுக்கிறோம் இல்லைங்களா, கரெக்டா மணி இப்போ 1 மணி, இந்த டைம்லயே இந்த வியூ இப்படி இருக்கு. ஒரு லைட் ட்ரிஸ்லிங், அந்த மேகம் இதெல்லாம் பார்க்கும்போது இதோட வியூ பாயிண்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சூப்பர். அதை வந்து ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது சார் போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. 20 ஏக்கர்ல பண்றீங்க, என்ன தீம்ல பண்றீங்க சார்? எந்த மாதிரி உள்ள அவுட் அண்ட் கொண்டு வர போறீங்க? இந்த ப்ராஜெக்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு நம்மளோட வியூவர்ஸ்க்குலாம் சொல்லுங்க சார். ஷூர். இது வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான், இது வந்து காந்தாரா தீம்டு ப்ராஜெக்ட். காந்தாரானா இப்போ படம் காந்தாரா ஃபிலிம் வந்து இல்ல அவார்டு வாங்கினது. ஆமா ஆமா. அதாவது ஒரு கர்நாடிக் ஃபிலிம், கன்னடா ஃபிலிம். ஸோ ரொம்ப அது பெரிய அவார்டு வாங்கினதுனால அந்த தீம்ல இன்னொன்று வந்து அந்த தீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் ஃபீல் கொடுத்தது எல்லாரும். அந்த ஒரு ரீசன்னால இதை ட்ரெடிஷ்னலாவே நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் இது வந்து எட்டர்னல் டிவினிட்டின்னு நம்ம அதை சொல்றோம். ஸோ அந்த தீமை வந்து நம்ம இந்த ப்ராஜெக்ட்குள்ள எல்லா ஏரியாலையும் நம்ம எல்லா ஏரியாலும் நீங்க இந்த ப்ராஜெக்ட்குள்ள நீங்க வந்து டிராவல் பண்ணும்போது அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதாவது ஒரு ஈவன் நம்ம ஆஃபீஸ் ரூம் எடுத்தாலும் சரி, ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸ் எடுத்தாலும், அதே மாதிரி கஃபே, காம்பவுண்ட் வால்லே அந்த விளக்கு மாதிரி வச்சிருக்கீங்க. அதான் அது நம்ம இப்போ அந்த காந்தாரா அந்த டெம்பிள்ல வரக்கூடிய அந்த தீப இது என்ன சார் கொஞ்சம் பிளாக் ஹிஸ்டியா இருக்கு, ஏதாவது தீபம் மாதிரி ஏத்துனீங்க? ஆமா, இது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த என்டையர் ஏரியாவும் வந்து நம்ம வந்து அதை தீபம் ஏத்தி இந்த ஏரியாவே வந்து ஒரு ஒளிவட்டம் மாதிரி நைட் டைம்ல நைட் வியூல ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரொம்ப ட்ரெடிஷனலா கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் வாராகி ரூபம் சாங்ல வரக்கூடிய அந்த வாராகி ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்கீங்க. வராக ரூபம்னு ஒரு சாங், நல்ல ஃபேமஸ் சாங். வராக ரூபம் தெய்வவரீடம் வராக ரூபம். அந்த இது அப்படியே நேம் வந்து என்ன நேம், ப்ராஜெக்ட் நேம் ஒரு தடவை சொல்லுங்க. வராக நாடு. வராக நாடு. வராக நாடு, ரூபம் வராக நாடு, அந்த கான்செப்ட்ல ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்காரு சார். கண்டிப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு சார். சார் இந்த 20 ஏக்கர் ப்ராஜெக்ட்ல நம்ம என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வர போறோம், அது எந்தெந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கு வந்து நம்ம பண்ண போறோம் சார்? கண்டிப்பா சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேயே சொல்லிடுறோம். 2 என்ட்ரன்ஸ் வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ், செகண்ட் என்ட்ரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்ல நம்ம ஆஃபீஸ் பார்த்தோம். அதுலேருந்து 23 ஃபீட் கான்கிரீட் ரோடு வந்து என்டையர் ஏரியாவும் நம்ம வந்து ஃபார்ம் பண்றோம். இது இல்லாம நம்ம இப்போ கஃபே பார்த்தோம். அது வந்து ட்ரெடிஷ்னல் கூடாரம்னு நம்ம சொல்றோம். 75 சீட்டர் லான்ச் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஏரியால வந்து ஆயுர்வேதிக், அதாவது ஆத்தென்டிக் ஆயுர்வேதிக் ஸ்பா. இது வந்து நம்ம சென்டர் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல நம்ம கொண்டு வரோம். அது அங்க ஒரு ரவுண்டானா வரும். அந்த ஏரியால இருந்து பார்க்கும்போது நல்ல வியூ சூப்பரா இருக்கும். அப்புறம் ரெலிக் ஃபார்ம் ஆஃப் சிவன் டெம்பிள். இந்த சிவா டெம்பிள் அப்படிங்கிறது எதுக்காக அங்க நாங்க கொண்டு வரோம் அப்படின்னா, நாங்க இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே பை காட்ஸ் கிரேஸ் அங்க ஒரு நேச்சுரல் பாண்ட் வந்து இருந்தது. சூப்பர் சூப்பர். அது நல்ல ஊத்து தண்ணி, நல்ல தண்ணி வந்து செழிப்பா இருந்ததுனால அங்க வந்து ஒரு சிவன் டெம்பிள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுக்கு பட்டதுனால அதை நம்ம ட்ரெடிஷ்னலா ரொம்ப பியூட்டிஃபுல்லா நம்ம அதை வந்து ரெடி பண்றோம். இதெல்லாம் இல்லாம ஒரு துளு நாடு ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்றோம். துளு நாடு ஹவுஸ்ங்கிறது நல்ல ட்ரெடிஷ்னல் ஹவுஸ். அதாவது இந்த துளுங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா வரும். அது நம்ம இந்த இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல போகும்போது நீங்களே பாப்பீங்க. இப்போ ஒரு 2 months கழிச்சு மறுபடியும் ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம பண்றோம் 2 monthsக்கு அப்புறம். அப்போ வந்து வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே அந்த சேஞ்சஸ் எல்லாமே தெரியும். ஆமா சார். இப்போ இந்த கேஃபே, இந்த ரெஸ்டாரண்ட், இந்த ஸ்பா, அப்புறம் இந்த டெம்பிள், இந்த எவ்ரிதிங் செக்யூரிட்டி, இது எல்லாமே வந்து இப்போ ஏதாவது உள்ள வந்து லேண்ட் வாங்குறவங்க மெயின்டெனன்ஸ் பே பண்ணணுமா சார்? எப்படி சார்? இப்போதைக்கு நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே டிசைட் பண்ணல சார். ஒன்ஸ் நம்ம என்டையர் இப்போ நம்ம வந்து பிளாட் சேல் பண்றோம், அம்யூனிட்டிஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்றோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதை வந்து நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் அதோட டிஸ்கஷன்ல நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம் சார். ரோடெல்லாம் எவ்வளவு ஃபீட் சார் உள்ள விடுறோம்? 23 feet அந்த மாதிரி போட் 23 feet ரோடு எல்லாமே கான்கிரீட் ரோடு. கான்கிரீட் ரோடு பிரேக் ஆகாதுல்ல சார்? கான்கிரீட் ரோடு நம்ம ரொம்ப தரமா நம்ம இப்போ ரெடி ஆயிட்டு இருக்கு பாருங்க. நீங்க பார்க்கும் போதே அதையும் நீங்க வந்து காமிக்கலாம் வியூவர்ஸ்க்கு. சார் இப்போ வந்து இங்க நீங்க ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரேன்னு சொல்றீங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பிளைன்ல பண்றத விட இங்க பண்றதுக்கு மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஏன்னா இப்போ நார்மலா எல்லாம் மினிமம் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து சார் பண்ணி தருவீங்க? இப்போ நான் ஒரு 4 சென்ட், இங்க ஒரு 4 சென்ட் 5 சென்ட் இடம் வாங்குறேன் அப்படின்னா
எவ்வளோ மினிமம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணி கொடுப்பீங்க? சார் நம்ம வந்து ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஸ்டார்டிங்லேருந்து கிச்சன் ஒரு லிவிங். ஆமா ஒரு ரிசார்ட் என்ன லிவிங் வித் கிச்சன் ஒரு பெட்ரூம். ஆமா இது வந்து நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் ஏரியாங்க. இது வந்து நம்ம ரெசிடென்ஷியலா நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு நம்ம நார்மலா கீழே உள்ளதுக்கும், அதாவது கீழேன்னா நான் சொல்றது கோயம்புத்தூர் லேண்ட்ஸ்கேப்ல இருக்கக்கூடிய அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால இல்ல அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இல்லாம இங்க வரும்போது உங்களுக்கு ஒரு மினி ஊட்டி மாதிரி இந்த ஏரியா நேச்சர் இதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் எல்லாம் பார்க்கும்போது நீங்க இது ரிசார்ட்டா தான் நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்ல வீக்கெண்ட் ஹோம்ஸா கன்சிடர் பண்ணலாம், இல்லனா அகேஷனல் லீவ்ல பண்ணலாம், ஒரு ஃபார்ம் ஹவுஸா நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். அதனால எப்படி வேணும்னாலும் நம்ம வந்து மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஆரம்பிச்சு நீங்க 5000 ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு வேணாலும், அது வந்து அவங்களுடைய லேண்ட் ஏரியா எந்த அளவுக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்போ 20 சென்ட்ஸ் 50 சென்ட்ஸ் இது டிடிபி அப்ரூவ்ட் இருக்கறனால ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் போய்க்கலாம், பிளாட்டுக்கும் லோன் போய்க்கலாம். சூப்பர் சார். அது ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து சார் கோயம்புத்தூர் ஃப்ளைன்ல ஃபார்ம் ஹவுஸ்னு போனா லோன் போக முடியாது. ஆமா. ரெண்டாவது வந்து 23 சென்ட் கம்மியா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 21 சென்ட் கம்மியா. இது வந்து ஆக்சுவலா கேரளால இருக்கு இல்லையா? இது வந்து கேரளா, ஸ்டேட் வந்து கேரளா, பட் ஆனைக்கட்டி ரெஜிஸ்டர் ஆபீஸ் வந்து சார் ரெஜிஸ்டர் ஆபீஸ் அகலியில இருக்கு. அப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த நார்ம்ஸ் கிடையாது. இங்க வந்து பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் வந்து எவ்வளவு வரைக்கும் சார் அப்ரூவல் வாங்கிக்கலாம் கட்டுறதுக்கு? சார் நீங்க வந்து அதான் நான் சொல்றேன் இல்லையா, பிளாட் ஏரியாவை பொறுத்து நீங்க வந்து அப்ரூவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இமீடியட்டா வாங்கிக்கலாம். இமீடியட்டா அப்ரூவல் உங்களுக்கு வந்து இப்போ டிடிபி அப்ரூவல் கொடுத்துறீங்க, பில்டிங் அப்ரூவல் எல்லாம் எவ்வளவு நாள் சார் ஆகும்? இபி அப்ளை பண்ணா எவ்வளவு நாள் ஆகும் சார்? மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மந்த்துக்குள்ள எல்லாமே அப்ரூவல் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். சார் வாட்டர் சோர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பண்ணி தரீங்க சார்? வாட்டர் சோர்ஸ் இங்க வந்து நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்டையர் ஏரியாவுக்கும் வந்து நேச்சர் அந்த பாண்ட்ல இருந்தே நம்ம வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு ரொம்ப செழிப்பா தண்ணி கிடைக்குது. போர் வேணும்னாலும் நம்ம போர் போட்டுக்கலாம். ஒரு 100 ஃபீட் 200 ஃபீட்லயே வந்துரும் இல்லையா? எப்படி ஒரு 400 to 500 ஃபீட் அவ்வளவு போயிடும். ஏன்னா ஹில்ஸ் ஏரியாங்கனால கொஞ்சம் டெப்த் வரும். பட் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏரியா வந்து வாட்டர் எப்பவுமே குறையாது. ரொம்ப செழிப்பான ஏரியா. வாட்டர் சோர்ஸ் என்ன மழையும் நல்லா இருக்கும். இங்க இருந்து ரிவர் எல்லாம் எவ்வளவு கிலோமீட்டர்? இங்க இருந்து உங்களுக்கு வந்து இந்த லைன்ல இருந்து பாத்தீங்கன்னா சோலையூர் ரிவர் சைட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ்ல நல்ல பியூட்டிஃபுல் ரிவர் இருக்குங்க. இங்க இருந்து ரொம்ப பக்கம். இந்த சைடுல இருந்து நம்ம ஆனைக்கட்டில இருந்து நம்ம மன்னார்காடு ரோட்ல கொட்டத்தரா பக்கத்துல ஃபேமஸ் சிறுவாணி ரிவர். ஸோ 2 பக்கமும் கவர் ஆகும். இதெல்லாமே நல்ல டூரிசம் ஸ்பாட். அதுதான். ஏன்னா இப்போ நார்மலா 2 கான்செப்ட் நம்ம சொல்லணும்னு நினைச்சேன். ஒன்னு வந்து நம்ம ரெசிடென்ஷியல் லேண்டா இதை வந்து நம்ம பார்க்க கூடாது. வியூவர்ஸ்க்கு சொல்லிக்கிறது வந்து ரெசிடென்ஷியல் லேண்டா பார்க்காம இதை வந்து ஒரு வீக்கெண்ட் ஹோம். அது என்னோட டவுட்டாவே கேட்டுறேன். அதாவது எப்படின்னா இப்போ நான் வந்து பிளைன்ல வந்து கோயம்புத்தூர்ல வந்து ஒரு வீடு வச்சிருக்கேன், எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்கு. ஸோ இப்போ நான் இவ்வளவு தூரம் வந்து ஒரு அட்வென்ச்சர் இந்த மாதிரி ஒரு கிரீனரியான என்வரான்மெண்ட்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா பர்பஸா இது எனக்கு எந்த மாதிரி யூஸா இருக்கு அப்படிங்கறத கேட்கறேன். கரெக்ட். இது நீங்க ஒரு இந்த கான்செப்ட்ல நான் அதுதான் இப்போ நான் சொல்ல வந்தது. ஸோ இது வந்து 2 விதமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் நீங்க ரெசிடென்ஷியலா யூஸ் பண்ணணும் 24/7 நான் இங்க லிவிங்லேயே இருக்கணும் அப்படின்னாலும் இங்க இருந்துக்கலாம். இல்ல நமக்கு இந்த நேச்சர் கிளைமேட் எனக்கு இது வந்து செகண்ட் ஹோமா இருக்கு. ஈவன் நம்ம தோட்டம் துறவு எல்லாமே கோயம்புத்தூர்ல வந்து பெரிய லெவல்ல ஃபார்ம் வச்சிருந்தா கூட வியூவர்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் எங்ககிட்ட கேட்கறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பெரிய லெவல்ல இருந்தா கூட ஏன் இங்க வாங்கணும், ஏன் வராநாட்டுல வாங்கணும் அப்படின்னா இதோட கிளைமேட்டிக் கண்டிஷன் அண்ட் நம்ம பண்ணி கொடுக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் நம்ம குவாலிட்டியா எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம வந்து டிடிபி அப்ரூவ்ட். நான் ஒன்றும் இல்லை, இங்கே ஏதாவது ஒரு அப்ரூவல் சைட்டில் போய் ஒரு 4 சென்ட் வாங்கினா எனக்கு கேஃப்டேரியா, ரெஸ்டாரண்ட், செக்யூரிட்டி, சிசிடிவி கேமரா, காம்பவுண்ட் வால், எவ்ரிதிங் இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் கிடைக்காது. எல்லாம் நீங்கள் பேக்கேஜ்டாக எனக்கு அதில் நம்ம கொடுத்துறோம். இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வந்து நம்ம கொண்டு வரோம். ஐஎன் ரிச்சா கொண்டு வந்தோம். ஆமா, அதுதான் இன்னைக்கு ஒரு ரிசார்ட் லேண்டோ ஒரு ஃபார்ம் லேண்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னா டிடிபி அப்ரூவல் கிடையாது. இதை நம்ம டிடிபி கம்யூனிட்டியா பண்ணிடுறீங்க சார். இப்போ மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாம் கவர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் வந்து எதுக்கெல்லாம் ஒரு நாமினல் சார்ஜஸ் வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு ஒரு மேன் பவருக்கு நாமினல் சார்ஜஸ். சரி, இப்போ நான் உள்ள வந்து ஒரு 10 சென்ட் லேண்ட் எடுத்து ஒரு 4 ரூம் வந்து ரெசார்ட் ரூம் மாதிரி பண்ணி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை ரெண்ட்டுக்கு நான் விடுறேன் அப்படின்னா இந்த கேஃப்டேரியா ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களாம் பேபிள் வரும். ஆமா, கண்டிப்பா. எனக்கு நான் ரெண்ட் வாங்கிக்கலாம். ஒரு மினிமம் நான் ஒரு 4 பெட்ரூம் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு ரெசார்ட் பிளான் பண்ணா மந்த்லி எனக்கு என்ன சார் இன்கம் வரும்? சார் நான் தான் சொல்ல வந்தேன். இப்போ உங்களுக்கு நார்மலா இன்னைக்கு ஒரு 1 crore நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் கோயம்புத்தூர்ல, ஒரு வீடு வாங்குறோம், வீடு கட்டி வாடகைக்கு விடுறோம் அப்படின்னா ஒரு 10,000 இருந்து 15,000 ரூபாய் வந்து ரெவென்யூ, மேக்ஸிமம் 20,000 ரூபாய் வரைக்கும் ரெண்ட் வரும்னு வைங்களேன். இங்க அப்படி இல்லை. இங்கெல்லாம் வீக்கெண்ட் வந்து உங்களுக்கு
உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே எல்லாமே வீக்கெண்டில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். எதனாலனா அதுவும் உங்களுக்கு வந்து நல்ல இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்லாம் சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப டூரிசம் ஸ்பாட்டில் வந்து மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50,000லேருந்து 1 lakh வரைக்கும் இன்கம். அதான் சார், நான் ஒரு 40 lakhsலேருந்து ஒரு 60 lakhs வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நான் அங்கே கண்டிப்பாக 30,000 rupees நீங்கள் வந்து இங்கே வந்து இன்கம் எடுக்கலாம். என்கிட்ட ஒரு சஃபிஷியண்டான ஒரு ஃபண்ட் ஃப்ளோ இருக்கு, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா தாராளமாக பண்ணலாம். ஒரு வீக்கெண்ட் ஹோம்ஸ் மாதிரி ரெசார்ட் மாதிரிலாம் நம்ம ரெண்ட்டுக்கு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். தாராளமாக பண்ணலாம். அதுக்கு இது ரொம்ப சூட்டபிள். கண்டிப்பாக, ஏன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து ரிசார்ட் ஏரியாங்க. நீங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் ரிசார்ட் ஏரியா. அதுவும் இல்லாம இன்னைக்கு ஒரு இண்டிவிஜுவல் வீடு இருக்கு அப்படின்னாலே அதை வந்து ரிசார்ட்டா கன்சிடர் பண்ணி வாடகைக்கு விடுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம வந்து பிரீமியம் கிளாஸா கொடுக்குறோம். அதாவது இதுக்குள்ள ஒருத்தர் வாங்கிட்டாங்கன்னா அவங்க அதை ஃபீல் பண்ணணும். அதாவது நான் வந்து வராக நாட்டில் ஒரு பிளாட் வச்சிருக்கேன், அதாவது ஒரு 15 cents 20 cents 5 cents யார் வச்சிருந்தாலும் அம்யூனிட்டிஸ் தே ஆர் கால்ட் அஸ் அ ரிசார்ட் ஓனர். ஓ சூப்பர். இன்னைக்கு வந்து கல்ச்சரே வந்து டெவலப் எப்படி மாறிட்டு இருக்கு அப்படின்னா, முதல்ல சொந்த வீடு வச்சிருந்தா ஒரு பெருமையா இருக்கும், ஒரு தோட்டம் வச்சிருந்தா ஒரு பெருமையா இருக்கும். இன்னைக்கு வந்து ரிசார்ட் வச்சிருக்கோம் அப்படிங்கும்போது ஐ எம் ஓனிங் எ ரிசார்ட் அப்படின்னு சொல்றது ஒரு ப்ரௌடா வந்து ஃபீல் பண்ணலாம். கஸ்டமருக்கு அது ஒரு ஃபீல் குட் ஃபேக்டரா வந்து இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து அப்ரூவ்டோட இன்ஸ்டால்மெண்ட் லைக் லோன் ஃபெசிலிட்டியோட ஈவன் பிளாட் வாங்குறதுக்கும் நம்ம ஃபெசிலிட்டி கஸ்டமருக்கு ரொம்ப ஃபீசிபிலிட்டியாக நம்ம வந்து பண்ணி கொடுக்கும். சார் இப்போ இந்த வைல்டு என்வரான்மெண்ட்ல இதை நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். சேஃப்டி மெஷர்லாம் எப்படி சார்? சார் என்டையர் ஏரியா சோலார் ஃபென்ஸ் பண்ணிடுறோம் சார். நல்ல அதாவது ஹை குவாலிட்டி சோலார் ஃபென்ஸ் நம்ம பண்ணிடுறோம். ஸோ அதுவே வந்து பெரிய சேஃப்டியாக வந்து நம்ம கவர் பண்ணிடுறோம். அது இல்லாமல் வந்து மேன் பவர் செக்யூரிட்டி வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் 24/7. இது இல்லாமல் நம்ம சிசிடிவி இதுவும் நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஸோ நிறைய நைட் டைம் லைட் எல்லாம் கொடுத்துறீங்க. என்டையர் ஏரியா வந்து ட்ரெடிஷ்னல் லைட் நம்ம கொடுக்குறோம். அதாவது நார்மலாக இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிற ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதாவது சர்வா அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் நம்ம சொல்லுவோம், லைக் ரிட்ரீட், அப்புறம் வந்து செட்டிநாடு ஃபார்ம்ஸ், கிருஷி ஃபார்ம்ஸ், சஃபாரி ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து எங்களுக்கு 5th ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இதுக்கப்புறமா அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் நம்ம வந்து லான்ச் பண்றோம். அமாயா ஃபார்ம்ஸ், நம்ம ட்ராபிக்கல் மாடர்னிசம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்றோம், ஃபார்ம் ரிசார்ட்ஸ் மாதிரி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து இன்னொரு 2 monthsல இதோட ஷேப்பே வந்து வேற லெவல்ல இருக்குங்க. ஸோ அதாவது நான் சொல்றது ரொம்ப ஹை ரிச்சா இருக்கும். கஸ்டமர் வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணலாம். அண்ட் கஃபே நான் சொன்ன இந்த ட்ரெடிஷ்னல் கூடாரம்ங்கிறது என்டையர் ஏரியாவில், அதாவது இங்கே ஆனக்கட்டிலேருந்து சோலையூர் வரைக்கும் எங்கேயுமே வந்து கிடைக்காத ஒரு விஷயம். கஸ்டமர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அதை. சார் இப்போ எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ், ரெசார்ட் இதெல்லாம் சொல்றீங்க. நீங்க ஒரு மினிமம் ஒரு 15 cents 20 cents 25 அந்த மாதிரி போகாம 4 5 6 10 cent எல்லாம் கொண்டு வரக்கா? அதுக்காக தான் நாங்கள் டிடிபி அப்ரூவலே போனோம். ஏன்னா நார்மலாக டிடிபி அதாவது லோன் கிடைக்காதுங்க. ஃபெசிலிட்டிஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கஸ்டமர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட லோன் கிடைக்காது. நார்மல் ஃபார்ம் லேண்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது. இங்கே வந்து நம்ம வந்து டிடிபி வாங்குறதோட ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ரீமியமாக ஃபீல் பண்ணணும். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே ஃபார்ம் லேண்ட் வந்து கஸ்டமர் வாங்குறாங்க. ஸோ ஃபார்ம் லேண்ட் வாங்குறாங்கன்னா ஒரு 25 cents ஃபுல் கேஷையும் அவங்க வந்து டம்ப் பண்ணணும். அதில் ஃபுல் கேஷையும் நம்ம அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வந்து அதுக்கப்புறம் வீடு கட்டுறதுக்கும் நம்ம வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட் பிளான் பண்ணணும். அதுக்கு பதிலாக இது வந்து ஒரு 50% கையில இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 20 lakhs கையில இருக்கு அப்படின்னா ஒரு 10 lakh 20 lakhs பட்ஜெட்ல வந்து லோன் போட்டுக்கலாம். ஒரு 40 lakhs 50 lakhsல ஒரு மினிமம் பேசிக் வந்து ஒரு 40 45 ல இருந்து பண்ணலாம். தாராளமா பண்ணலாம். ஒரு 40 45 ல இருந்தே நம்ம வந்து ரிசார்ட் வந்து கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸாவே நான் உங்களுக்கு இனிஷியல் வந்து ஒரு எவ்வளவு சார் கையில வச்சுக்கோ? ஒரு 5 to 10 lakhs சார். நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலா வந்து கஸ்டமர் வியூவர்ஸ்க்கு சொல்றது 70% வரைக்கும் லேண்ட் வாங்குறதுக்கே நம்ம வந்து லோன் பண்ணி கொடுக்குறோம். பெட்டர் த சாய்ஸ். நீங்க வந்து ஒரு 50% நீங்க வந்து ஒரு கேஷா நீங்க வந்து கையில வச்சிருந்தீங்க அப்படின்னா 50% நம்ம லோனுக்கு போனோம்னா உங்களுக்கும் சீக்கிரம் அந்த லோன் அடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உங்களுக்கும் நீங்க வந்து அதை என்னைக்குமே ஒரு லோன் சீக்கிரம் அடைச்சோம்னா அது இன்ட்ரெஸ்ட் எல்லாமே கம்மியாகும். ஸோ இதெல்லாம் ஃபீல் குட். இனிஷியல் பேமெண்ட் வந்து நீங்க அதிகமா வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்றது ரொம்ப ஈஸி சார். இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா இதோட ஃபியூச்சர் அப்ரிசியேஷன்லாம் எப்படி சார் இருக்கு? சார் ரொம்ப சூப்பர்பா இருக்கு. அதாவது நான் இந்த வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல தாண்டி வந்து ஒரு 6 kilometers 7 kilometers தாண்டி நம்மளை விட ஹியூஜ் பிரைஸ்ல வந்து லேண்ட் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. பட் இதோட இனிஷியல் ஃபார்ம்ல தான் நம்ம இப்ப பாக்குறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு என்ன பிரைஸ் சார் வருது? இப்போ வந்து லான்ச்சிங் ஆஃபர் பிரைஸா வந்து 3,89,000 rupeesக்கு நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வேறஸ் நம்ம 6 lakhs மார்க்கெட் பிரைஸ் போயிட்டு இருக்கிற இடத்துல நம்ம 3,89,000 rupees டிடிபி அப்ரூவ்ட் சைட். டிடிபி அப்ரூவ்டு, ரேரா அப்ரூவ்டு அண்ட் மினிமம் சென்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். 4 centலேருந்து 10 cent 20 cent எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கிறதுனால ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம பண்ண
கொஞ்சம் ஸ்லைட்ல பிரைஸ் வந்து இந்த சேஞ்சஸ் வரும். கேஃபேரியா, ரெஸ்டாரண்ட், ஸ்பா இதெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது இதோட 2-3 monthsல பிரைஸே வந்து பிரைஸே அப்படியே அப்ரிசியேஷன் ஆகும். ஸோ இனிஷியலாக ஒரு 2-3 monthsக்குள்ள இது வந்து 2 monthsக்குள்ள மேக்ஸிமம் வியூவர்ஸ்க்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் வந்து இது உங்களுக்கு அப்ரிசியேஷன் தரக்கூடிய ஒரு விஷயமா அமையும். ஒன்ஸ் நீங்கள் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணுறீங்களோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நாங்களே அப்ரிசியேஷன் உங்களுக்கு நாங்கள் வந்து கண்டிப்பாக சார் வந்து அஷ்யூர்டா வந்து டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி முடிக்கிற போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இருக்கிற அளவுக்கு மாறிடு ரேட் அப்படிங்கிறது அஷ்யூர் கண்டிப்பாக மாறும். என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அதுதான், முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் சீக்கிரம் விசிட் பண்ணுங்க, உங்களுடைய பிளாட்ஸை வந்து சூஸ் பண்ணுங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏர்லியர் டைமில் பண்ணும்போது இது ப்ராஜெக்ட் வந்து முடியும் போது அதோட ரேட் ஆஃப் அப்ரிசியேஷன், ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்லாம் நாங்கள் மினிமம் ஒரு இதில் வந்து ரேட்டில் ஆரம்பித்தோம். இன்னைக்கு எல்லாமே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க எல்லா கஸ்டமர்ஸும். சார் சொன்ன மாதிரியே எல்லா ஒர்க்கும் நாங்கள் முன்னாடியே கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக வந்து ஏர்லியராக பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 2-3 monthsல ரிட்டர்ன்ஸ் வந்து ஹை வேல்யூவாக மாறிடும். கண்டிப்பாக வந்து பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முத்துராமன் சார் வந்து நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. இந்த ப்ராஜெக்ட் வந்து இப்போ வந்து அண்டர் டெவலப்மெண்ட்டில் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 60% ஒர்க்கை வந்து கிராஸ் ஆகி போயிட்டு இருக்கு. ஒரு 2-3 monthsல வந்து மேக்ஸிமம் ப்ராஜெக்டை முடிச்சிருவாரு. மறுபடியும் இன்னொரு வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணலான்னு சொல்லி சார் சொல்லியிருக்காரு. ஸோ யாரெல்லாம் கோயம்புத்தூரில் ஒரு 30 to 40 நிமிஷத்தில் வந்து ஒரு ரெசார்ட்டு, ஃபார்ம் ஹவுஸு, ஒரு வீக்கெண்ட் ஹோம்ஸ் எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். இப்போ ப்ரீ லான்ச்சிங் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 3,89,000 rupeesக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சாரு. ஸோ இந்த ஆஃபர் ரேட்டில் வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ப்ரிவென்ஷனாக வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சாரோட நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக வீடியோவில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கீழே வந்து ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எனி டவுட்ஸ் வந்து நீங்கள் சாருக்கு கூப்பிட்டுக்கலாம். லீகல் டாக்குமெண்ட்ஸு, அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி பற்றி இன்னும் இன்டெப்த்தான டீட்டெயில்ஸு, இந்த சரௌண்டிங் டீட்டெயில்ஸு எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக சாருக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ யாராருக்கெல்லாம் வந்து ஒரு பேங்க் லோன் போய் ஒரு ரெசார்ட்டோ அல்லது வீக்கெண்ட் ஹோம்ஸோ பிளான் பண்ணலான்ட்டு இருக்கீங்களோ, அல்லது வந்து ஒரு ஓன், அதாவது கம்ப்ளீட் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஓனாகவே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்களோ, அவங்கெல்லாம் வந்து கீழே சாரோட நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி கேட்டு வந்து இமீடியட்டாக விசிட் பண்ணிவிட்டு ப்ரைம் பிளாட்ஸ் வந்து இப்போ இமீடியட்டாக ஃப்ரண்ட்லேயே அவைலபிள் இருக்குது, நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ கால் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.